ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்ஃபில் வந்து பைட் ஃபிஷிங் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். நானும் பாண்டியன் ப்ரோ தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ராடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே பாருங்க, ராடெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பைட் போட்டுட்டு நாங்கள் காசு பண்ண வேண்டியது மட்டும்தான். நம்ம என்ன மீன் பைட்டுக்கு எடுத்துன்னு வந்திருக்கோம், அதை எப்படி நம்ம ஹூக்கில் போடுறோன்றதுலாம் அடுத்தடுத்து பார்ப்போம். நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பைட்டுக்கு வந்து காசாம்பாறை எடுத்துன்னு வந்திருக்கோம். இதை தான் பைட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கணுன்றதுக்காக என்னென்ன மீன் கிடைக்குதோ ஃப்ரெஷ்ஷாக அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இதில் ஸ்ட்ரைக் கிடைக்குமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மீன் வந்து ரொம்ப சின்ன சைஸ் மீன், அதனால் வந்து வால் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஹூக்கில் போடுவோம். இந்த மீன் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். இந்த மீனுக்கு ஸ்ட்ரைக் கிடைக்குதான்னு பார்ப்போம். கடையில் ஏற மாட்டேன். பைட் போட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே காசு பண்ணிடலாம். கைஸ், நமக்கு எதனா ஸ்ட்ரைக் கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பாரியா பாரியா என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இருக்கா ப்ரோ? நான் தான் ராடு வடிக்கும் போதே பார்த்தேனே நான். நீங்களே வலிச்சிருங்க, மேலே மடக்கு போடுவா. கவுந்துச்சு, அப்படியே இழுத்துட்டு வாங்க. பின்னாடி கட்டை இருக்குது பாரு. வலிங்க, மேலே வலிங்க. எவ்வளோ பெருசியோ? எத்தனை கிலோ இருக்கும்? இருக்கும் ப்ரோ, 20 கிலோ இருக்கும். 20 கிலோவா? கைஸ், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு திருக்கம் ஒன்று மாட்டியிருக்கு. கைஸ், நமக்கு வந்து ஒரு திருக்க மாட்டியிருக்கு.
போகலாம் போகலாம். வாங்க. ஏதாவது கமெண்ட் கொடுங்க. பால்லாம் போயிட்டு ப்ரோ. சைஸான மீன் தான் நினைக்கிறேன். நல்லா சைஸ் செம சைஸ் தான். பாருங்க. அட்டாக் பண்ணுங்க. வீரனே போருக்கு தயாராகு. நார்மல் சைஸ் தான். அதே நல்ல சைஸ் தான் ப்ரோ. வந்துடு வாடா கருப்பா, கொஞ்சம் வெள்ளையா வாயேண்டா. அட மலை மாடு வந்து மலை மாடு மாதிரி பத்துனுக்குறான் பாருங்க. வாடா 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 செல்லக்குட்டி, சாப்பிட வந்தீங்களா? லஞ்சுக்கு டைம் ஆகிடுச்சின்னு வந்தீங்களா? லஞ்ச் கரெக்ட் டைம் வந்துக்குது ப்ரோ. யாரு இவன் யாரு இவன் கல்லை தூக்கின்னு போகிறானே, இந்த மாதிரி யாரு இவன் திருக்கி இழுத்துன்னு போகிறானே. எவ்வளோ தூரம் வந்துருச்சு நீங்கள் வச்சுட்டு வழி முடியல. சூப்பராக இருக்குது. அருமைகள் 1000. திருக்க மீனோட முள் ஆல்ரெடி எதுலேயே குத்திட்டு இருக்குது ப்ரோ. ஒரு இதில் சிப்பியில் குத்தி ஊக்கெலாம் பாருங்க, முள்ளுலாம் பாருங்கள் எப்படி வந்துருக்குது கைஸ். இதுதான் கைஸ் திருக்க மீனோட முள் உள்ளே தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு புது பைட்டு வந்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து 2வது காஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 2வது காஸ்ட்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருக்க ஒன்று மாட்டிடுச்சு. நல்ல சைஸ். இது எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 kg அதிகமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பாருங்கள், நம்ம வெஞ்சன்ஸ் ஷிமோனோ வெஞ்சன்ஸ் நீங்கள் பைட்டு போடும்போது பார்த்துருப்பீங்க. இந்த ராடில் தான் நான் போட்டேன் நான். நல்ல சைஸு, நல்லா ஃபைட் பண்ணோம், நல்லா ஹூக் ஆகிருக்கு.